ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா என்னோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பார்க்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னடா அவன் கேம் டெவலப்மெண்ட்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு கேமிங் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த வீடியோவும் அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவாக தான் இருக்க போகுது. என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னடா அவன் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்ல போகிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுவும் ஒரு கேம் டெவலப்மெண்ட்டை பற்றின ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும். அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேம் டெவலப்பர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே கேம் விளாண்டுருப்போம். அதுதான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துருவோம் கேம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக. சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம். நான் அப்படி என்ன கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேம் சென்டருக்கு போயிருந்தேன் ஒரு ஊருக்கு. அங்கே வந்துட்டு நான் பிளே ஸ்டேஷன் 4ல் இருக்க கேம்ஸ் எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு அந்த கேம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ஒரு பிளே ஸ்டேஷன் கேமே விளாட்றேன், பெரிய கேம். அதனால எனக்கு அப்படி தெரிஞ்சுதா இல்லை எனக்கு கேமுங்கிறது பிடிக்கிறதுனால அப்படி தெரியுதான்னு எனக்கு தெரியல. அதனால என்னமோ நான் என்னோட கேம்ஸோட ஸ்டோரியெல்லாம் நான் அதோட ஒப்பிட்டு பார்த்தேன். இந்த கிராஃபிக்ஸில் இருந்ததுன்னா கேம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்ட்டு. நீ முன்னாடி இப்படி கேட்கறதே தப்பு. அதுவே எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேம்ஸ் எல்லாம் நல்ல கிராஃபிக்ஸில் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதனால அந்த கேமோட கிராஃபிக்ஸோட என்னோட கேம் ஸ்டோரி இது பண்ணி பார்த்தப்போ எனக்கு இன்னுமே அது மோட்டிவேஷனை தான் கொடுத்துச்சு கேம் டெவலப்மெண்ட்டில் இது பண்ணணும்னு. அதனால தான் ப்ரோஸ் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஒரு கேம் டெவலப்பராக இருக்கும்போது ஏதாவது ஒரு சோர்வான நேரத்துலையோ உங்களுக்கு அது பிடிக்காம போகிற நேரத்துலையோ ஏதாவது ஒரு பெரிய கேமோ அந்த மாதிரி ஏதாவது கேமை விளாண்டு பாருங்க. அந்த ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்னுமே பூஸ்ட் பண்ணலாம் உங்கள் கேம் டெவலப்மெண்ட் கரியரை. ஸோ இதுதான் இந்த வீடியோ. ரொம்ப நாள் கழித்து போட்டிருக்கேன். இந்த வாரத்துக்கு ஒரு வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போட ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஸோ பாய்.